Hi friends, welcome back to our channel. This is Code with GSV. So இன்னைக்கு நம்ம programming தேவையான ஒரு சில basic terms பார்க்க போறோம். So first one, what is programming language? நம்ம மத்தவங்கிட்ட பேசணும்னா நம்ம ஒரு லாங்குவேஜ்ல பேசணும்ல, like Tamil, English, Hindi. So அதே மாதிரி if you want to talk to computer, we need some language like C, C++, Java, Python, etc. These languages la நம்ம கோட் எழுதணும்னா தான் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க லைட்டை ஆன் பண்ணு. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சொல்லும்போது டர்ன் ஆன் லைட்டு. ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் இஸ் லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல்னால் ஈஸி டு ரீட் அண்ட் ரைட், அதாவது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் எடுத்துக்கோமே. பைத்தானில் நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டாக ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ ஆனால் இது கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது புரியாது. கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை நம்ம வந்து மெஷின் லாங்குவேஜ் ஆர் பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ நாம் எழுதின கோடை அது வந்து மெஷின் லாங்குவேஜுக்காக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து நாம் எழுதின கோடு எப்படி மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், எப்படி வந்து நம்ம எழுதின கோடு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ நான் சிம்பிளாக சொல்லுவேன் ஆன்சரு, தட் இஸ் கம்பைலர் அண்டு இன்டர்ப்ரெட்டர். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ கம்பைலர்னால் நத்திங் பட், கம்பைலர்னால் நம்ம எழுதின எல்லா கோடையும் ஒரே டைமில் மெஷின் லாங்குவேஜுக்கு, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது கம்பைலர். ஃபார் எக்ஸாம்பிள் சி, C++, பைத்தான். நெக்ஸ்ட்டு இன்டர்ப்ரெட்டர்னால் அது ஒன்றும் இல்லை. இன்டர்ப்ரெட்டர்னால் நம்ம எழுதின எல்லா கோடையும் லைன் பை லைனாக செக் பண்ணும். சப்போஸ் நடுவில் எங்கேயாவது எரர் இருந்ததுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எரரை ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு லைன் வந்து செக் பண்ணும். ஸோ அதுதான் இன்டர்ப்ரெட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் குக் பண்ண போகிறீங்கன்னு. இப்போது நீங்கள் அதுக்கு ரெசிபி எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆட் ரைஸ் ஆர் பாயில் வாட்டர். ஃபஸ்ட்டு பாயில் வாட்டர். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அதை பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் என்ன, அதை 10 மினிட்ஸுக்கு குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும். ஸோ இதுதான் ரெசிபி. ஸோ இதை நம்ம ஸ்டெப்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ இதுதான் நம்மளோட கோடு. இதில் நமக்கு வந்து குக்கர், விசில், ஸ்டவ்வு இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர். இப்போது நீங்கள் இதே ரெசிப்பியை நீங்கள் வந்து வேறு யார்ட்டையாவது கொடுத்தீங்கனாலும் அவங்க படித்தாலும் அவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ அவங்க படிச்சுட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மிஸ்டேக் சொல்லுவாங்க. இல்லைப்பா இந்த ஸ்டெப்பு இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் கம்பைலர் ஆர் இன்டர்ப்ரெட்டர். ஸோ இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நம்ம எழுதின ரெசிபி வந்து ப்ரோக்ராம், நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கம்ப்யூட்டர். செஃப் இருப்பாங்கள்ல, செஃப் அதாவது சமைக்க போகிறவங்க வந்து கம்பைலர் ஆர் இன்டர்ப்ரெட்டர். நம்ம கடைசியாக நம்ம எல்லாமே குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் டிஷ் வரும்ல, அதுதான் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகேப்புக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி பேசுகிற விதம். ஸோ வே டு டாக் டு கம்ப்யூட்டர். ஹை லெவல்னால் ஹியூமன் ரீடபிள், லோ லெவல்னால் மெஷின் கோட். கம்பைலர்னால் கன்வெர்ட்ஸ் ஃபுல் கோட் அட் ஒன்ஸ். இன்டர்ப்ரெட்டர்னால் கன்வெர்ட்ஸ் ஈச் லைன் பை லைன். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த லாங்குவேஜ்லேயும் உங்களால் கோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு சின்ன குயிஸ் டைம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் கொஷின்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் டாக் இட். நம்ம ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிற மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை. செகண்ட் கொஷின், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இது என்ன லாங்குவேஜ், ஹை லெவல் ஆர் லோ லெவல். பைத்தான். தேர்ட் கொஷின், பைத்தான் uses what method to run the code.
ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதில் குக்கிங் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ மாஸ்டர் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒருக்கா பார்த்துட்டு மறுபடியும் ஆன்சர் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கோடிங்கை கற்றுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.